கோட்டக்குப்பம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நகராட்சி பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் நகராட்சியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் சொற்ப ஊதியத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் PF மற்றும் ESI தொகையை சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் முறையாக செலுத்தவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். கோட்டக்குப்பம் நகராட்சி அலுவலகம் முன்பு சுமார் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களிடம் சம்பந்தப்பட்ட நிறுவனம் நகராட்சி ஆணையர் இன்று வரை பேச்சுவார்த்தை செய்யவில்லை என்பதை குறிப்பிடத்தக்கது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் கோட்டக்குப்பம் நகராட்சியின் பல வார்டுகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புனித ரமலான் மாதம் தொடங்க உள்ள நிலையில் ஊர் பகுதியில் சுகாதாரம் பாதிப்படைவது பொதுமக்களிடையே பெரும் கவலை ஏற்படுத்தியுள்ளது.